ஈஸ்வரரே மகாதேவா தம்புரா என்னை இப்போ பிறவிகள் செய்தீரே ஈஸ்வரரே மகாதேவா தம்புரா என்னை இப்போ பிறவிகள் செய்தீரே தானு எதிராளியானவள் அரவல் இருக்கிறான தக்காபுரத்திலே கனல் வேள்வி குழிக்குள்ளே போடுவா நூடதலையை அறுத்து நீ கண்ணல் வேள்வி குழிக்குள்ளே போடுவாய் வேதவல்லி தலையை அறுத்து நீ தலையை அறுத்து நீ வேள்வி குழிக்குள்ளே போடுவா தலை 20 கை பாரவாளுடன் கேடையும் கத்தியுமோடு கண் நிமிக்கக்கூடிய நேரத்தில் கடுங்கோபத்தோடு வந்து பிறந்து கேட்கின்றார். என்ன கேட்டான்? தந்தையே, மகனே, என்னை அதிவிரைவாக பிறவி செய்தீர்கள் அல்லவா? எனக்கு எதிராளி யார்? அவனை நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இவனுக்கு யாரு? அப்பா, எனக்கு ஒரு எதிராளி என்றால் உனக்கு யாரு? தங்களுக்கும் எதிராளி என்று சொன்னால் அவன் எனக்கும் எதிராளி தானே. எனக்கு ஒரு ஆகாத எதிராளி இருக்கின்றான். அவன் யார் தெரியுமா? யாரப்பா? தக்கன். அவனுடைய தலை அறுத்து சரி வேள்வி குழிக்குள்ளே போட்டு சுட்டு எரிக்க வேண்டும். அவளுடைய மனைவி வேதவல்லி வருவாள். சரி, பெண்ணென்று பார்க்காதே, விடக்கூடாது. அவளுடைய தலையை மறைத்து வேள்வி குழிக்குள்ளே போட்டு சுட்டு தக்காபுர கோட்டை தரை மட்டமாக்கி சரி தம்பட்ட ஓசை முளைக்க வேண்டும். தம்பட்ட ஓசை இந்த பார்வதி காதிலே கேட்க வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி மறுகணம் 7 கடலையும் ஒரே சட்டமாக சாடுறானா வந்து போடுறான். சத்தம் தக்காபுரத்தில் வந்து தக்கராஜா, இந்த கோட்டையிலே தக்கம் என்று சொல்லி மதம் பிடித்தவன் ஒருவன் வாழ்ந்து வருகிறான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? யாரடா யாரடா யாரடா? உன்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு கடும் கேவலமாக இருக்கின்றது. தக்கன் தக்கன் என்று சொல்வார்கள் அல்லவா? டேய், ஒத்த தலையை வைத்து என்னுடைய முன்பில் வந்து இருக்கின்ற அல்லவா? உடனடியாக ஓடி சென்று தக்கனை வர சொல். நான் தான் தக்கன். என்ன உன்னோடு போர் தொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒத்தத்தல பூச்சியாக காட்சி அளிக்கின்றாய். சரி, ஒரு காப்பி கூட குடிக்க விட மாட்டேங்கிற, இப்படி வந்து கத்திட்டு இருக்கிறீங்க. என்ன துமுறு இருக்கும் உனக்கு? இத வரு. என்ன கிழமை தெரியுமா? என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சரி, வெள்ளிக்கிழமை எனக்கு கோபம் வராது. அதனால இன்னைக்கு யாருக்கிட்ட சண்டை போடுறதா இல்ல. தயவு செய்து போயிடு. அதாவது படுகளத்தில் வந்திருந்து வெள்ளி சனி ஞாயிறு என்று பேசிக் கொண்டிருக்கின்றாயே. வெட்கம் கெட்டவனே, வாடா சண்டைக்கு, வாடா சண்டைக்கு வாடா. யாருடா நீ? என்ன இறப்பு பிறப்பில்லாத ஈசனுடைய மகன், இணை வேர்வை புத்திரன். நான் யார் தெரியுமா? யாருடா? தலைவணங்க தக்கராஜனடா. தலைவணங்க தக்கராஜன். டேய், என்ன யாராக இருந்தால் என்ன, வா சண்டைக்கு வா, பார்க்கலாம். வா 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 வா. ஆமா, 10 தலை வச்சிருக்கிறியே. ஆமாடா. ஒரு தலை உனக்கு பாக்குற மாதிரி இருக்காடா? டேய், எனக்கு ஒரு தலை இருந்தாலும் இந்த தலை எவ்வளவு அழகாக இருக்கிறது பார். டேய், வெட்கம் கெட்டவனே, அதாவது உன்னுடைய தலை அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தான் சொல்ல வேண்டும். எங்களை எல்லாம் பார்த்தவுடன் யாருக்கும் பிடிக்காது. பார்க்க பார்க்க பர்றானப்பட்டு பார்ப்பார்கள். அடேங்கப்பா. ஆமாடா. டேய், பண்டிகளத்தில் வந்து அழகை என்று பேசிக் கொண்டிருக்கின்றாயே, வாடா சண்டைக்கு, வாடா சண்டைக்கு வாடா. அப்படி என்று இருவேறும் 7-8 நாளாக யுத்தம் செய்கின்றார்கள். சரி, யாருக்கும் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. பார்த்த இணைவேர்வை புத்திரன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? தக்க மகராஜனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் சக்தி மிகுந்த ஆயுதம் வேண்டும் என்று சொல்லி அம்மை சக்தியை மனதில் எண்ணக்கூடிய நேரத்தில் தாயானவள் சக்தி ஆயுதத்தை ஆகாய மார்க்கமாகவே அனுப்பி வைத்தார்களா? ஆகாய மார்க்கமாக இந்த சக்தி ஆயுதத்தை வாங்கி தக்க மகராஜனுடைய தலையை கீச்சென்று ஒரு அறுப்பறுத்து, ஆமா, தலையை திரள் வேள்விக்குள்ளே போட்டார்களாம். கண்டத்தை கருகிலே போட்டு விட்டார்களா? சரிதான். அதாவது கணவன் இறந்தவுடனே தாயான வேதவலியானவள் எப்படியும் அழுது கண்ண சிந்தையுமாக வருகின்றார்கள். என்னங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே? என்ன பெத்த நாதா? ஒரு புருஷன் நான் என்னைக்கு நீ பார்க்க போறேன்? புருஷன் இறந்த உடனே என்னங்க என்னை பெத்த ஆளே, ஐயோ எம்மா, இப்ப ஒரு புருஷன் இறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல மனைவியான்னு சொல்லியாச்சுன்னாக்கி எப்படி வருவாங்க? ஏ என்ன பெத்த ராசா, எங்க எல்லாம் சொத்து வாங்கி போட்டிருக்கான்னு தெரியலையே, நேசமுத்தாளுக்கு நீ எவ்வளவு கொடுத்தா நீ தெரியலையே,
வடசேரில் உள்ள கடையில எவ்வளவு சேர் போட்டாடி தெரியலையாண்டவா, நான் இதையெல்லாம் எங்க போய் வாங்குவேன்? இதுக்கு இதுவே பரவாயில்ல. ஆமா, அப்படி என்று உனக்கு பொறாம என்ன பெத்த ராசான்னு வந்தா பாத்தீங்களா? ஆமாப்பா. அப்படியானால் இவள் தான் வேதவல்லியாக இருக்கணும். மகாதேவனை பார்த்து மாடேறி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அருகில் கேட்டுக்கொண்டிருந்தவள் இவள் தானே. அப்ப இவ தலையை வெட்டிரலாமா? தலைமயிரை பிடித்து கீச்சென்று தனல் வேள்வியிலே போட்டு விட்டான். தலையை அறுத்து கண்டத்தை கருத்திலே போட்டு விட்டானா. சரி, தக்காபுரம் கோட்டை அனைத்தையும் தவிடு படியாக்கி நாசமாக்கி விட்டு ஆமா, இந்த ஓசையான், அதாவது தக்காபுரம் இடிந்த ஓசையானது யாருடைய காதிலே கேட்க வேண்டும்? அம்மையுமை பார்வதியுடைய காதிலே கேட்க வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி தம்பட்ட ஓசை முழக்குகின்றாரா. தம்பட்ட ஓசை யாருடைய காதிலே கேட்கிறது பாருங்கள். யாருடைய காதிலம்மா? தம்பட்டத்தில் தவிலோசை, 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 தவிலோசை காதில் கேட்டா தம்பட்டத்தில் தவிலோசை, தவிலோசை தைதலுமை காதில் கேட்டாள். தக்கராஜல் இறந்தாரோ ஈஸ்வரரே. போடு அசத்து 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 தக தகதா தாங்கியே நீ வளர்ந்த என்னை வளர்த்த தகப்ப நல்லோ தக்கராஜல். மாமந்தலே அறுப்பாரோ 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 மரியாதை குளிப்பாரோ பாரோ. மாமந்தலை அறுப்பாரோ 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 மரியாதை கெடுப்பாரோ கெடுப்பாரோ. பகையாளி ஆனாலோ பார்த்திருக்க வேணாமோ. இப்படியாக தம்பட்ட திட்டவில ஓசை பார்வதியாய காதிலே கேட்டது பகவானை பார்த்து சொல்லுவாள். பகவானின் திருவடிய நாடி என்ன சொல்லுகின்றார்கள்? பகவானே, என்னுடைய தாயும் தகப்பனும் இறந்து விட்டார்களா சுவாமி? பார்வதி, என்ன இணைவேர்வை புத்திரன் போன காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விட்டான் பார்வதி. உன்னுடைய தாயும் தந்தையர்களும் இறந்து விட்டார்கள் பார்வதி. என்னதான் தாயும் தகப்பன் இறந்தாலும் மனசு கேட்கவில்லை சுவாமி. உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு நாட்களும் உங்களை நான் அழைத்திருப்பேன், வாருங்கள் பார்க்கலாம் என்று. ஆமாமா, ஒரு தடவை வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்துக்கு அது போக வேண்டும் அல்லவா சுவாமி? நீங்கள் மருமகன் அல்லவா? கண்டிப்பாக சென்று தானே ஆக வேண்டும். ஆமா, ஆகட்டும் என்று சொல்லி காலை வாகனத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டு அம்மையுமை பார்வதியும் கரைக்கண்ட சிவபெருமானாக நேர கைலாச மலையை விட்டு தக்காபுர கோட்டையிலேயே வந்து பார்க்கின்றார்கள். சரி, வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தக்காபுர கோட்டையானது எப்படி எப்படி கண்ணை காட்சி அளிக்கின்றது? ஆடரை தகழம் போலே அமரல் வட்ட உதிரமெல்லாம் தகப்பனோட மறுதலையை காணவில்லை. மகளாக வந்தவள்டா, மகளாக வந்தவள்டா, மார்போடு அடி தழுதா. போடு 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 போடு, நீ நல்லா போடு. தாங்கியனை வளர்த்த தகப்பனல்லோ தக்கராஜே. மாமந்தலை அறுப்பாரோ மரியாதை குறைப்பாரோ. பகையாளி ஆனாலும் பார்த்திருக்க வேணாமோ. கொலைகாரன் ஆனாலும் கொலைகாரன் ஆனாலும் பொறுத்திருக்க வேணாமோ. பார்வதியாரும் பகவான் ஒன்றாக சேர்ந்து காபுரத்திலே வந்து பார்க்கும் பொழுது ஆடரித்து களம் போலே அமரல் விட்டு உதிரமெல்லாம் தகப்பனோட பரிந்தலையை கண்டாள் இல்லை. மகளாக வந்தவள்
மார்போடு கிடைத்தழுதாள். ஏந்தி ஏதனை வளர்த்த தகப்பனல்லோ தக்கராஜல். அம்மா தாங்கியே என்னை வளர்த்த வேதவல்லி அல்லவா என்னுடைய தாய். என் தாயும் தகப்பனை தலை அறுப்பாரோ மரியாதை குறைப்பாரோ சரி பகையாளி யாராலும் பார்த்திருக்க வேண்டாமா? பெண்ணை பார்வதி, சுவாமி கொல்ல வேண்டும் என்று சொன்னாய். அம்மா கொண்டு விட்டேன். இப்போது கூக்குரல் போட்டு அழுத வண்ணம் சிந்தையுமாக இருக்கின்றாய் அல்லவா? அம்மா ஆண்டாண்டு காலம் அழுதாலும் ஆண்டவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் பார்வதி. அம்மா வா, உடனடியாக கைலாச மலைக்கு போகலாம். பகவானே என்னம்மா என்ன வார்த்தை சொல்லுகின்றீர்கள்? என்னம்மா? என் தாயும் தகப்பனும் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே என்னை கைலாசம் அழைக்கின்றீர்கள். ஒரு கணமும் வர முடியாது சுவாமி. அப்படி என்று சொன்னால் என்னுடைய தாயும் தகப்பனை உயிரோடு பார்க்க வேணும். பெண்ணை பார்வதி, எழுப்பித்தாருங்கள் சுவாமி. உயிரோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றாய் அல்லவா? 2 பேரும் தலையில்லாமல் அல்லவா இருக்கின்றார்கள்? ஆமா. இந்த தலை போனால் என்ன? சரி, எவ்வளவோ தலைகள் இருக்கிறது அல்லவா? அந்த தலைகளை வைத்து எழுப்பலாமே சுவாமி. எந்த தலையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகின்றார். இவர்களுக்கு இருப்பு காலம் அதிகமாகவே இருக்கிறது. மகனே இணைவருவை புத்ரா, அப்பா கைலாசபுரத்திலே சென்று வடக்கே தலை வைத்து தூங்கக்கூடிய 2 ஜீவன்களின் தலையை அறுத்து வா. ஓடோடி சென்று அறுத்து வா. இதோ சென்று கொய்து வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி கைலாசபுரத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வடக்கே எந்த ஜீவன்கள் எல்லாம் தலை வைத்து உறங்குகின்றது என்று பார்த்தால் ஒரு பெரிய மத யானை தூங்கிக் கொண்டிருப்பதை கண்ணிலே கண்டார். உன்னாவது தக்கமகராஜல் என்ன மதம் பிடித்தவன் அல்லவா? அப்படி என்று சொன்னால் அவனுக்கு இந்த தலை பொருத்தமாகுமா? ஆகாது, ஒருபோதும் ஆகாது. சற்று மாறி வரக்கூடிய நேரத்தில் ஒரு மாடு வடக்கே தலை வைத்து தூங்கக்கூடியதை கண்ணிலே கண்டார். மாட்டினுடைய தலையறுத்தான் வலது கரத்திலே எடுத்துக்கொண்டார். சரி, ஆட்டினுடைய தலையறுத்தான் இடது கரத்திலே எடுத்துக்கொண்டார். அறுத்த தலை 2ஐயும் கொண்டு ஆதிசிவனுடைய முன்பிலே வைக்கக்கூடிய நேரத்தில் பார்த்த கரைக்கட்டு சிவபெருமான் மனமகிழ்ச்சி கொண்டாரா? ஏனென்று சொன்னால் இறந்து போன தாயும் அதாவது மாமனும் மாமியாரும் உயிரோடு வருகின்றார்கள் அல்லவா? அப்படியானால் நீக்கின்றால் பார்வதியானவள் அம்மாவும் அப்பாவும் இப்படியே விட்டுட்டு போக முடியுமா? முடியாதல்லவா? நம்மளோட கையில என கோட்டை கொத்திரங்கள் எல்லாம் தவிடுபடியாக்கி விட்டான் வேறு புத்திரன். இந்த இடத்துல இருந்து இவங்க என்ன செய்ய போறாங்க? அப்படி என்று அழகாகவே பார்வதியாள் அப்பாவை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்கின்றாள்? அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா. இதான் இப்பதான் சத்தம். ஆனால் சரி, அம்மா அப்பா என்று அழைக்கும் பொழுது இருவேறும் அழைத்து கைலாச மலையிலே வருகிறாள். அம்மா அந்த கைலாச மலையிலே வரும் பொழுது பார்த்தார்கள் அங்கே உள்ள தேவா தேவர்கள் எல்லாம் தக்கனையும் வேதவல்லியை பார்த்து ஒருவருக்கொருவர் சொல்லுகின்றார். தம்பி, கைலாச மலையில் ஒரே ஒரு மாடு உள்ளது. என்ன மாடு? நந்தியம் பெருமாள். கைலாச கோட்டையில் கைலாசமலை முதல் கோட்டை காவலாளி நந்தியன் பெருமாள். இதோ புதியதாக ஆடுமாக வலம் வருகின்றார்கள் அல்லவா? இது யார் தெரியுமா? கைலைநாதன் சிவபெருமானின் மாமா மாடு. மாமா மாடு, மாமா மாடு, ஆடு மாமி. ஒரு காலத்திலே தக்கன் எப்படி ஆட்டம் போட்டவன் தெரியுமா? யாருக்கும் தலை வணங்க மாட்டான், யாருக்கும் மதிக்க மாட்டான். பகவானையே பகையாளியாக நினைத்த தக்கன். அவனுக்கு இந்த நிலைமை பார்த்தீங்களா? அதனாலே எல்லோரும் கேள்வி கிண்டலும் செய்கின்றார்களாம். பார்த்த தக்க மகராஜல் நேர கரைக்கண்ட சிவபெருமானிடத்திலே வந்து என்ன சொல்கின்றான் என்று சொன்னால், பகவானே ஆண்டவா, மண்டலத்து தேவார் மொழி மாடாக்கி விட்டீரே, மாட்டு முகமாற்று வேணோ மகாதேவா எனதொழுதா ரூபமாற வேணும் ஈஸ்வரரே எனதொழுதா. ரூபமாற வேணும் சுடலையிலே பிறக்க வேணும். யாரை சுட்ட சுடலையிலே அடியில் வந்து பிறக்க வேணும். பிரம்மனை சுட்ட சுடலை மையான கரையதிலே சுடலை கள்ளமதிலே சுடலையிலே பிறந்து வந்தாள். சுடலையிலே பிறந்து
பகவானே என்று சொல்லுங்கள் தெய்வாரே. பகவானே ஆண்டவா, மண்டலத்து தெய்வார் முன்னே மாடாக ஆடாக பிறவி செய்து விட்டீரே இறைவா. மாட்டு ரூபமாக வேணும் மகாதேவ என தொழுதார். சரி, இச்சொரூபமாற வேணும். சரி, ஈஸ்வரரே என தொழுதார். இப்ப என்ன சொரூபமாற வேண்டும் என்று சொன்னால் நீ சுடலையிலே சென்று பிறந்து வர வேண்டும். சரிதான். யாரை சுட்ட சுடலையிலே அடியேன் வந்து பிறக்க வேண்டும் சுவாமி. முன்னாள் பிரம்மன் தலை சுட்ட சுடலை முழுதும் மையானக்கரை ஞானக்கரை இடுகாடிலே நற்சுடலை கிளம்பதிலே விருந்து வந்தாய் என்று சொன்னால் என்னுடைய பெயரை முன்பும் பின்பும் வைத்து சிவ சுடலை மாடன் என்றும் சரி சுடலை ஈசன் என்று முன்னே அழைப்பார்கள். சரிதான். அப்படியா? ஆமாப்பா, உங்களுடைய விருப்பம் அது என்று சொன்னார். சரி சுவாமி, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகட்டும் என்று சொல்லி எங்களை பிறவி செய்யுங்கள். உடனடியாக தெய்வாதேவர்களை அழைத்து கேட்கின்றார் கரைக்கட்ட சிவபெருமானேப்பா. என்ன? 21 மாடன்மார்களை பிறவி செய்ய வேண்டும். அப்படி என்று ஆமாமா. வரம்பிள்ளதை வாரே மாண்டன் மாறே பிறவி செய்ய, வரம்பிள்ளதை வாரே மாடன்மாரை பிறவி செய்ய, எங்களாலே மாடன் மாறே பிறவி செய்ய கூடாது. கொடுகமன் வாய் மலையில் குருதவசி வர வேணும். கொடுகமன் வாய் மலையில் குருதவசி வர வேண்டும். மகாட்சி மலையதிலே கைப்புடைக்குள் சிம்மாசனம். சிம்மாசன வீட்டிருப்பாதே ரணந்தே நம குருக்கை. சிம்மாசன வீட்டிருப்பாய் நீர நம்பி நம குருக்கை. நம குருக்கள் வந்தால் நல்லவே வீதனை வளர்ப்பாய். வாருமையா குருதவசி குருதவசி கைலாச புறமதில் வளரும் என்றார் ஒரு வேள்வி. பகவானே ஆண்டவா, எங்களை அழைத்ததற்கு என்ன காரணம் சுவாமி? என்ன? 21 மாடன்மார்களையும் உடனடியாக தாங்கள் பிறப்பிக்க வேண்டும். ஆமா சுவாமி, அது எங்களால் இயலாத காரணம் அல்லவா? அந்த நேரத்திலே என்ன இப்ப அதாவது 21 மாடன்மார்களையும் எங்களால அதாவது பிறவி செய்ய முடியாது. அப்படியும் பிறவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு குருதவசி ஐயா என்று ஒரு ஐயா இருக்கின்றார்கள். அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் 21 மாடன்மார்களையும் 21 மாடன்மார்களுக்கு தாயான பிரம்மசக்தி அம்மையும் பிறவி செய்வார்கள். அப்படியா? ஆமாப்பா. குருதவசி எங்கே இருக்கிறார்? கூடுகொம்பன் வாழ்மலையில் இருக்கின்றார். அவரை உடனே அழைத்து வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி தெய்வாதி தேவர்கள் சென்று உடனடியாக குருதவசி ஐயாவை கையோடு அழைத்து வந்தார்கள். அந்த குருதவசி ஐயா பகவான் இடத்துல கேட்கின்றார், சுவாமி, என்ன அதி விரைவாக என்னை பிறவி செய்தீர்கள் அல்லவா? அதற்கான காரணம் என்ன? வடகைலாசபுரத்திலே வேள்வி குழியானது வெட்டி 21 மாடர்மார்களும் தாயான பேச்சியம்மை பிரம்மசக்தியும் பிறவி செய்ய வேண்டும். சுவாமி, என்ன தங்களுடைய கிருபை தங்களுடைய சக்தி உண்டு என்று சொன்னால் கண்டிப்பாக 21 மாடன்மார்களையும் 21 மன்னன்மார்களுக்கு தாயையும் பிறவி செய்யலாம். எப்பவுமே அருள் உண்டு. ஆகட்டும் அப்பா, சென்று வாருங்கள். குருதவசி ஐயா வடகைலாசபுரத்தில் வருகிறார். இப்படி வேள்வி குழி வெட்டி மாடர்மார்களை பிறவி செய்தார் பாருங்கள். எப்படி அம்மா? வண்ணமாக அரணார் சொன்னபடி வண்ணமாக அரணார் சொன்னபடி ஒரு வேள்வி நடத்தினார். நடத்தின வேள்வி குழிக்குள்ளே பொழுது தெய்வார்கள் கூடி வளர்ப்பாரா. தெய்வார்கள் கூடி வளர்ப்பாரா. பொழுதும் தெய்வார் கூடி வளர்ப்பாரா. பொழுதும் தெய்வார்கள் கூடி வளர்ப்பாரா. பச்சரி பொங்கபானை பூப்பரி பச்சரி பொங்கபானையோ கொலையும் இளநீர் கருப்புடன் பரிசத்துடனே படப்பிட்டே பரிசத்துடனே படப்பிட்டே வேள்விதவசி வளர்ப்பாரா. வேள்விதவசி வளர்ப்பாரா. வளர்த்த வேள்வி அது எங்கும் பெருகிட. வளர்த்த வேள்வி அது எங்கும் பெருகிட. மட்டும் வளர்ந்திடும் தீயது. இலங்கி மினுங்கிட. இலங்கி மினுங்கிட. யாமல் சிவள் வந்து சேவிக்க. யாமல் சிவள் வந்து சேவிக்க. சேவித்த ஒருவானது தண்ணீர். சேவித்த ஒருவானது தண்ணீர். மடத்தை ஒரு வந்து தோணமா. பிரமராட்சி
சக்தியும் மேலும் எங்கள் பிரம்மராக்கு சக்தியும் கேட்பதாக ஒரு வந்து தோன்றுமா கேட்பதாக ஒரு வந்து தோன்றுமா நெற்றி சுட்டி திருவம்பிரையுடல் நெற்றி சுட்டி திருவம்பிரையுடல் கொண்டை கருமேகம் போலவே கார சுட்டியும் ஏகவடமுமாய் கார சுட்டியும் ஏகவடமுமாய் நல்ல கபாலமோ சூலமோ தாயார் வந்து பிறந்த பொழுதிலே தாயார் வந்து பிறந்த பொழுதிலே வேணிதவ சிவளர்பாரா வேணிதவ சிவளர்பாரா இப்படியாக அங்கே குருதவசி முதலாக வேள்விக்குழியானது வெட்டி அங்கே அக்கினியை வளர்த்து வேள்வி வளர்க்கும் போது அந்த வேள்வியிலே இந்த மஞ்சனை இருக்கு பாத்தீங்களா மஞ்சனை செவ்வரளை பூ இதெல்லாம் எடுத்து கருவுருவாக திரட்டி போடுகின்றார் கரு உருவாக திரட்டி அந்த வேள்வி குழிக்குள்ளே போடக்கூடிய நேரத்தில் அந்த வேள்வி குழிக்குள்ளே தாயான பிரம்மசக்தி அம்மை வந்து பிறந்தார்களா உடனடியாக தாயாலை அழைத்து பிரம்மபீடமானது அமைத்து அந்த பிரம்மபீடத்திலே தாயான பிரம்மசக்தி அம்மையை அமர வைத்தார்களா அம்மையுடைய தோற்றம் எப்படி தெரியுமா எப்படி அம்மா பக்கச்சடை பவளச்சடை 16 சடை இலங்க கையிலே திரிசூலம் கல்லகல்ல என்ன இலங்க அம்மை பிரம்மசக்தி அம்மை அமர்ந்திருக்கிறாய் அம்மா நெற்றிப்பிறை உச்சிப்பிறை நேர்வெளிக்கு திருவெண்பிறை தங்க நல்ல நிறத்தலைக்கு தாயான பிரம்மசக்தி அம்மையானவள் வந்து அமர்ந்தவுடனே தாயானவள் பிறந்து விட்டார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் பிறப்பதற்கு வெகு நேரமாகாதல்லவா உடனடியாக பச்சரிசியும் சர்க்கரையும் பரபரவாக திரட்டி 21 கருபிடித்து அந்த வேள்விக்குழிக்குள்ளே போடுகின்றார்களா சரிதான் ஒரு எழுதி போட வேண்டுமே என்று சொல்லி யார் யாருடைய உருக்களை எழுதினார் வாருங்கள் யார் யாருடைய உருக்கள் எல்லாம் அம்மா சுடலை மாட்டனோ சுடலை முண்டனோ சுடலையில் முண்டனோ சுடலை முண்டனோ சுடலையில் முண்டனோ வீரே பரவேஷக்காரனோ சுடலை மாடல் சுடலையில் முண்டனோ சுடலை முண்டனோ சுத்த வீரல் பல்லவேஷக்காரனோ சுடலை மாடனோ சுடலையில் மாடனோ சுடலை மாடனோ சுடலையில் முடனோ அவரிடம் சிவ சுடலை முண்டனோ கட்டை ஏறும் பெருமாளோ மசானமூர்த்தி மசானமூர்த்தியோ 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 வல்லவன் கட்டை ஏறும் பெருமாளோ மாடனோ பரவேஷக்காரனோ வேஷக்காரனோ ஆரழகை புலி தோண்டி மாடனோ சுடலையில் மாடனோ சுடலையில் மாடனோ செல்ல பிள்ளை ஊசி காட்டு மாடனோ சீவல்ல பேரி சுடலையில் மாடனோ சுடலை மாடனோ செல்ல பிள்ளை ஊசி காட்டு மாடனோ மாடல் சங்காரமூர்த்தியோ சிங்காரமூர்த்தியோ நல்ல கள்ளு மாடனோ போடு 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 இல்ல போடு அசத்து ஆக மாடல் 21 பேரோ 21 பேரோ 21 பேரை அவனி கண்ணிலே பிறப்பிக்க வேணுமே ஆக மாடல் 21 பேரை அவனி தல்லில் பிறப்பிக்க வேண்டுமே சரிசியோ சர்க்கரையும் இட்டு மரமரன ஒரு வாய் திரட்டுவார் கொண்டதோர் கடுகது போலவே கடுகது போலவே கடுகது போலவே மெல்ல கிடந்து துடிக்குமா உருவதுகள் கடுகது போலவே உகந்து மெல்ல கிடந்துடிக்குமா கொண்டதோர் நெல்லிக்காய போலவே ஆளுகையோ முளைத்து வளருமா போடு 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 அசத்து
மஞ்சாச்சர்ரா முகமும் மஞ்சாச்சர்ரா மஞ்சாச்சர்ரா முகமும் மஞ்சாச்சர்ரா மூடி கொண்ட தலை அலங்காரமோ மூடி கொண்ட முகமும் மஞ்சாச்சர்ரா மஞ்சாச்சர்ரா மூடி கொண்ட தலை அலங்காரமோ அந்த நேரம் ஒரு சுவாமி ஐயாவோ சுவாமி ஐயாவோ ஒரு சுவாமி ஐயா பஞ்சாச்சரம் விட்டு போதுவாரே சுடலை மாடன் சுடலை முண்டன் சுத்த வீரன் பலவேஷக்காரன் பன்னி மாடன் காட்டு மாடன் ஆமா பலவேசக்காரன் சிவலப்பேரி சுடலை ஊசிக்காட்டு சுடலை குளித்தோண்டி மாடன் போக்குவரத்து மாடன் சப்பானி மாடன் இடுகாட்டு மாடன் சுடுகாட்டு மாடன் மாசானோ 3 கோடி வரும் முக்குடல் பதிக்காரன் சரி. சித்தாத்தான்கரைக்காரன் சீவலப்பேரி ஆண்டவன் ஆமா புலிமுத்தான் துரைக்காரன் ஊசிக்காட்டு சுடலை சரி இவர்கள் அனைவருக்கும் தலைவராக ஆமா முத்தாரம்மனுக்கு காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கின்றார் அல்லவா பொட்டல் குளம் என்று சொல்லக்கூடிய அழகான நன்னகரத்திலே வந்தவர்கள் அனைவரையும் அளவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நப்பன் சிவ சுடலை மாட சுவாமி தலைவராகவே வந்து பிறந்தாரா பிறந்த அதாளி போடுகின்றார்கள் ஏய் குருதவசி உங்களுக்கு வயிற்று பசி மெத்தையா இருக்குதப்பா இப்ப மாடன்மார்களே என்னப்பா அக்னி குழிக்குள்ளதான் இருக்கிறீங்க ஆமையா அதுக்குள்ளே உங்களுக்கு வயிறு பசி வந்துருச்சா உடனடியா எங்களை கரையேற்றிரப்பா ஆமா ஆகட்டும் என்று சொல்லி ஒருவருடைய பெயரையாய் சொல்லி அழைக்கின்றேன் அப்படியே வெளியில் வாருங்கள் என்று சொல்லி சொல்லி குருதவசி ஐயா எப்படி 21 மாடன்மார்களையும் கரையில் ஏற்றுகின்றார்கள் என்று பார்த்தால் பரனுட மகனே சுடலையில் மாடா பரனுட மகனே சுடலைகள் மாடா பார்வதியாளோட மகனே வருவாய் உறவுடன் வருவாய் உமையவளானே நம்முடன் வருவாய் உமைய வெளானே வலுவானதை யார் அறிவாரோ அறிவேன் அறிவேன் சுடலையில் மாடா அறிவேர் சுடலைகள் மாடா அழகுள்ள வீரா வெளியிலே வருவாய் ஓடிவா அக்கினி கொள்ளிக்குள்ளே நீ இருந்தாள்தா கீர்த்தி கொள்ளிக்குள்ள நீ இருந்தாள்தா யார் அறிவார்கள் புதுமைகள் எல்லாம் முகேஷமுடனே சுடலையில் மாடா பொக்கிசமுடனே சுடலையில் மாடா உறையுடன் இல்லடா சுடலையில் முண்டா பயண கோலோ கள்ளனை போலே கண்டர் கோலோங்கள் கள்ளனை போலே கண்ட இடமெல்லாம் ஓடி ஒழியாதே கண்ட இடமெல்லாம் மொழி ஒளி ஒளியாதே முன்னாடி முகமோ பின்னணி கொட்டையோ கூட்டிய வாழும் கேடயமுடனே மூட்டிய வாளுடன் கேடைய உடனே கொண்டாடி கொண்டாடி நடந்தே ஓடிவா குணமுடன் வருவாய் சுடலையில் மாடா குணமுடன் வருவாய் சுடலையில் மாடா சுடமுடையோனே குறியிடையோனே குருபரனானே விரைவுடன் வருவாய் ஒருவர நானை விரைவுடன் வருவாய் படிதானோ இவர் அளிக்க எப்படிதானுமே இவர் மேலைக்க சுடலை மாட சுவாமி வளமுடன் அக்கினி குளிவிட்டு சிறப்புடன் வெளியில் வந்துடுவார் தாரே குருசுவாமி ஐயா ஆமா 21 மாடன்மார்களே கரையேற்றுகின்றார் ஆமா ஏ சுடலை மாட சுவாமி அக்கினி குழி விட்டு வெளியே வாருங்கள் வந்தாச்சு தம்பி முண்டா அப்படியே உருண்டு உருண்டு வெளியே வரக்கலாம் ஏ மாசானம் சரிதான் வெளியே வந்துட்டியா பலவீசக்காரா வெளியே வந்துட்டியா வந்துட்டேன் பாப்பா அம்மா பேச்சு அம்மா பேச்சமே வந்தோடனே ஊழதான் போட்டு வராங்க எல்லாரும் ஆதாளி போடுறோம் இல்லையா ஆமாமா அப்படி இன்றி சரி 21 மாடர்மார்களை குரு சுவாமி ஐயா கரையேற்றுகின்றார் கரையேற்றிய உடனே பார்த்து 21 மடன்மார்களும் குருதவசி ஐயாவை பார்த்து சொல்லுகிறார்கள் என்ன சொல்கின்றார்கள் ஆண்டவா என்ன பாரிலங்களை அழைத்தீர்கள் அல்லவா அம்மா ஐயா குரு சுவாமி ஆண்டவா எங்களுக்கு ரொம்ப வயிறு பசியாக இருக்கு சரி இப்பதான் அக்னிக்குள்ள இருக்கும் போதே பசிக்குதுன்னு சொன்னோம் பிறந்து வந்திருக்கோம் ஆமாப்பா இப்போ பசியாத்தான் இருக்கிறது சரி எங்களுக்கு என்னவெல்லாம் வேணும் தெரியுமா பச்சை பழம்
இருக்கு சாமி பாரிலனை அழைத்திரு குருவரா அழைத்திரு குருவரா பன்றி கோழி கிடாவலி வேணுமே பாரிலனை எங்களை பாரிலனை ஏய் பாரிலனை அழைத்திரு குருவரா அழைத்திரு குருவரா எங்களுக்கு பன்றி கிடா கோழி பள்ளி வேணுமே ஊரில கோதறைந்து போனர்கள போனர்கள நல்ல நரவலி வேணுமே போடு 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 நல்லா போடு தாரன் கையில சொன்னாக்கால் மெய்ப்பதாக மரம் வாங்கி தாரேனா மெய்ப்பதாக மரம் வாங்கி தாரேனா தாரன் கையில் சொன்னாக்கால் கையில் சொன்னாக்கால் மிக்கமாக வர்ற வாங்கி தாரேனா முக்கியமான வர்ற வாங்கி தாரேனா சலியாதே சுடலையில் மாடனே சுடலையில் மாடனை உலக்கே நல்ல வர்ற வாங்கி தாரேனா சுடலையில் முண்டனோ சுடலையில் முண்டனோ சுடலை முண்டனோ சுடலையில் முண்டனோ வீரல் பல வேஷக்காரனோ சுடலை மாடல் சுடலையில் முண்டனோ சுடலை முண்டனோ சுடலையில் முண்டனோ சுடலை முண்டனோ சுத்த வீரல் பல வேஷக்காரனோ ஆக மாடல் 21 பேரோ 21 பேரோ 21 பேரை இங்கே அழைத்து வாரும் என்றார் கைலாச மாமலையிலே சுடலை மாட சுவாமி கேட்கின்றார் என்னப்பா பகவானே சுவாமி இப்பதானே பிறந்து வந்திருக்கோம் ஆமையா எங்களுக்கு பன்றி கோழி கிடா ஆகிய நரபலிகள் எல்லாம் தாருமையா என்ன அதாவது நரபலிகள் வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் அல்லவா உங்களை பிறவி செய்தது மட்டும் தானா பிறவி செய்ய சொன்னது கைலைநாதன் சிக்குருமா சரி ஆகையால் உங்களை அவரிடத்தில் அழைத்து செல்லுகின்றேன் சரி உங்களுக்கு வேண்டுமென்றுள்ள பசியை தீர்ப்பதற்கு பன்றிக்கறி கோழியும் ஆமா அதாவது ஏற்றுமட்டும் உள்ள வரங்களும் நீங்கள் அவரிடத்தில் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படியா ஆமாப்பா சுவாமி கைலாசத்துக்கு ரொம்ப தூரம் போகணுமா என்னோடு வாருங்கள் உங்களை கண்டிப்பாக அழைத்து செல்கிறேன் அருகிலே நாங்க அது வரைக்கும் பசி தாங்க மாட்டோம் ஐயா பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் தேவாதி தேவர்களை அழைத்தார் சரி அந்த தேவாதி தேவர்கள் மாடர் மார்களை எப்படி அழைத்து வருகிறார் பாருங்கள் சொன்னபோது தேவார் எல்லாம் திடுக்கிட்டு எழுந்திருந்து சொன்னபோது தேவார் எல்லாம் திடுக்கிட்டு எழுந்திருந்து மாடனையும் விரைவாக அழைத்து வர அங்கிதல்ல பாவுடனே அரை சட்டை செல்லடமா அங்கிதல்ல பாவுடனே அரை சட்டை செல்லடமா இடையத்தோடு கனத்த பட்டாளியை போல் கலந்து சுடலை மாடல் விரைந்து புறப்படுவா கலந்து சுடலை மாடல் விரைந்து புறப்படுவா பிரமராக்கி சக்தி மாது பச்சை தேரில் வர அங்கிகளாம் கொல்லாவா கொல்லாவா அறையில் ஒரு சல்லடமா அங்கி தலை கொல்லாவா அரை சட்டை ஜல்லடம் வெள்ள குதிரையிலே வாராரே சுடலை மாடல் வெள்ள குதிரையிலே வாராரே சுடலை மாடல் செய்வல்லாக்கேரி தாயான பிரம்மசக்தி கைலாச கோட்டை தன்னை காலோ சுற்றி வந்தார் இப்படியாக 21 மாடன்மார்களை தேவாதி தேவர்கள் அழைத்து வருகிறார்கள் மாடன்மார்கள் எப்படி ஆதாளி போட்டார்கள் தெரியுமா அறையிலே ஒரு சல்லடம் 5 மணி வெள்ளையமோ 7 மணி வெள்ளையும் இடுப்பில் ஒரு சல்லடமோ கச்சை வரிந்து கட்டி கருங்கச்சை தொங்கலிட்டு அழகாக பொந்து தடி எடுத்துக்கொண்டு ஆதாளி போட்டு அலறி வெளியிருந்து அண்ணன் தம்பியுமாக தாயான பிரம்மசக்தி பேச்சு அம்மையுமாகவே அந்த கைலாச மாமலையிலே வருகிறார்கள் ஆதி கிரேக்கிடனாகிய சிவபெருமான் முன்னே வருகின்றார்களாம் சிவபெருமானை கையெடுத்து வணங்கினார்கள் அப்பொழுது சிவபெருமான் சொல்லுகின்றார் அதாவது உங்களை அதிவிரைவாக பிறவி செய்த காரணம் என்னவென்று சொன்னால் அதாவது இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் தொந்தரவு தாங்க முடியவில்லை மந்திரவாதிகளுடைய மதத்தை அடக்கவும் தொந்தரவாதிகளுடைய தன் மனை செல்லாமல் அடித்துக் கொள்ளவும் தான் உங்களை நான் பிறவி செய்திருக்கின்றேன்
ஆகையால் உங்களுக்கு முதலாக நான் வரம் தருகின்றேன். சரி. பிற்பாடு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வரத்தை நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி சரி. மாடன்மார்களுக்கு எப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தார் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? தனக்கு வர சொல்ல கேளையா, சொல்ல கேளையா, உண்மையான சிவச்சுடலை மாடனே, உத்தமைக்கு வர சொல்ல கேளையா, வர சொல்ல கேளையா, உற்ற நல்ல சிவச்சுடலை மாடனே, மந்திரவாதி மதத்தை அடக்கவோ, அடக்கவோ, மணிக்குடலை பிடங்கவோ நல்வரோ, தந்திரக்காரன் தன்னை அடக்கவோ, தன்மனை விட்டு தானே கடறவோ, தந்திரக்காரன் தன்னை அடக்கவோ, அடக்கவோ, தன்மனை விட்டு தானே கடறவோ, மண்ணுக்குள்ளே பதுகி ஒழியவோ, ஒழிக்கவோ, வானமிதில் வராது தெரியவோ, ஓடி ஓடி போட்டு ஓடி வா, கோழி போலே கொக்கரித்து கோவவோ, கொக்கரித்து கோவவோ, கடியாலாது திரையவோ, கோழி போலே கொக்கரித்து திரியவோ, கொக்கரித்து திரியவோ, குண்ட நல்ல லாந்தி திரியவோ, பாடகமிட்டு நடக்கிற கையில் நல்லாளே பையமாயக்கவோ, அசத்து அசத்து மாடன்மார்களுக்கு எப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தார் தெரியுமா? எப்படிப்பட்ட வரத்தை அம்மா கொடுக்கின்றார்கள்? மந்திரவாதி மதத்தை அடக்க வரம் தருகிறேன். ஆகட்டும் ஐயா. தந்திரவாதியுடைய மணிக்குடலை பிடுங்க வரம் தருகிறேன். ஆமா சாமி, இந்த மந்திரவாதியும் தந்திரவாதியும் செய்யக்கூடிய அட்டுழி அநியாயம் தாங்க முடியல சாமி. ஆமா, தேங்க அந்த விலை விக்குது, ஆனாலும் விடையா செய்யறாங்க. முக்குக்கு முக்கு, முக்குக்கு முக்கு, 4 5 6 தேங்காய், சரி, 5 6 முட்டையெல்லாம் அடிச்சு உடைக்கதான் சாமி செய்யறாங்க. தேங்காய் விலை கூடுதல், அதனால கொஞ்சம் தேங்காய் குறைவுதான் முக்குக்கு முக்கு. இல்ல கிடையாதும்மா, அதாவது எழுதியது நாங்க நிரப்பா எழுதிடுவோம். சரி. ஆமா, அதனால முக்குக்கு முக்கு, முக்குக்கு முக்கு 5 6. சரி. அண்ணா இருக்கான் தெரியுமா ஒரு உம்பளந்த? ஆமா. அவன் நேத்து ஒரு 30 எண்ணம் பறக்கிட்டு போயிருக்கான். அப்ப என்னைக்கு ரெடி ஆக்கலாம்? நேத்து விட ஆமா, 30 35 எலுமிச்சம்பழத்தை ஒரே அடியா தின்னுட்டு சும்மா இருப்பான். நேத்து விடையும் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல. ஆமா ஆமா ஆமாம்மா, மயிலாடி முக்குல நிறைய உண்டுமா பறக்கிட்டு பக்கத்துல தானே போகும்போது அண்ணனுக்கு நிறைய பறக்கி தந்து விடுறேன். ஆகட்டுமா ஆகட்டுமா. ஏமா என்ன அண்ணா இருக்கான் தெரியுமா? ஆமா. அவ்வளவு தேங்காயம் பறக்கி கொண்டு நேர உடைச்சு மேல தட்டுக்கு மேல காய போட்டுருவான். சரி. இப்ப லேச வெயில் பாத்தியா வீட்டுக்குள்ள காய போட்டுருவான். நேர அந்த ஆட்டோர்ல கொண்டு போட்டு ஆட்டி எல்லா கடையிலயும் ஒரிஜினல் எண்ணெய் வித்துருவான். ஆமா, செக்கு எண்ணெய், மர செக்கு எண்ணெய். பாத்தீங்களாமா, அவ்வளவு விவரம் கொண்டால நம்ம செட்ல தான். சரிதான். ஆமா, அவங்க தலையை சுத்தி தேங்காய் அடிக்கிறாங்க. ஆமா, நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தலையை சுத்தி தலையில தேய்க்கிறோம். ஆமா, அவைய தலையை சுத்தி தேங்காய் அடிக்கிறாங்க, நம்ம தலையை சுத்தி பறக்கும். சரி. ஆமாம்மா, அப்படி என்று சரி. அந்த மந்திரவாதி மதத்தை அடக்க வரம். ஆகட்டும் ஜாமி. தந்திரவாதி மணிக்குடலை பிடுங்க வரம். மணிக்குடல்னு சொல்லியாச்சுன்னா இந்த மேக்க இருக்கு ஜாமி அந்த ஊரு. இல்ல, மணிக்குடல்னா அது இல்ல, பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் இடையில் உள்ளதான். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம்மா, நான் சுத்த தமிழில் தான் பேசுவேன். சரி. ஆமா, சொல்லுங்கம்மா. அப்படி பேசினாலும் குறை, இப்படி பேசினாலும் குறை. ஆமாம்மா, நான் என்ன செய்வது? மண்ணுக்குள்ளே பதுங்கி ஒழிக்க வரம். ஆகட்டும் ஐயா. வானமிதிலே பறக்க வரம். சரி. கோழி போலே கொக்கரித்து. உங்க வீட்டு கோழி இப்படிதான் கூவுமா? ராத்திரி 11:45 கோழி எல்லாமே இப்படிதான் கூவும் ஜாமி. சரி. ஆமாப்பா. குறுக்கடியாக லாந்தி திரியவரம். ஏமவேளை சாமவேளை பந்தம் கொளுத்தவரம். சரி. சுவாமி, என்னப்பா இந்த வரம் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. சரி. அப்படிதானே? ஆமாப்பா. இனிமேல் இந்த வரம் எங்களுக்கு போதாது சுவாமி. இந்த வரத்தை வாங்கிவிட்டு செல்வதற்காகவா வேள்விக்குழிக்குள்ளே பிறந்து வந்தோம். இந்த வரம் போதாது, இன்னும் வரம் தாயரனே, எங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் வரவே கொல்ல வர்றோம் பெற்று மல்லடாக்க வர்றோம், வரவே கொல்ல வர்றோம் பெற்று மல்லடாக்க வர்றோம், இனாத மலடிகளை இணையினமாய் உருக்க வர்றோம், போடு போடு போடு, அன்னை பெற்ற பிள்ளைகளை அம்மானை போலாட்ட வர்றோம், அன்னை பெற்ற பிள்ளைகளை அம்மானி போலாட்ட வர்றோம், இளவல் கிழவிகளை கிட்டி மண்டி கொல்ல வர்றோம், 10 மாத சூலிகளை கொல்ல வர்றோம், 10 மாத
எட்டு மத சூழ்நிலைகளை இல்லாமல் ஆக்க வரோம் அழிக்க வர மாதி சிவா தாருமையா ஓடிவா தம்போடை கரு கெட்டது போக வரோம் ஆரிய சாம்பார் மகளிரையோ அழிக்க வர தாயரனே சுடுகாடு ஓட வரோம் கட்டையிலே வைத்த பின்னோ வாரி போட வரோம் கட்டிக்கால் எலும்புகளை கட்டிக்கால் எலும்புகளை போல கடிக்க வரோம் எலும்புகளை போல கடிக்க வரோம் பிச்சை பிச்சை தின்ன வரோம் விரதளிக்க வரோம் வெள்ளி உதைக்க மாட்டோம் வெள்ளி உதைக்க மாட்டோம் விளையாட வர மருள்வா இதெல்லாம் போடு பகவானே பெறவே கொல்லவரம் வெற்றமல டாக்கவரம் ஆகட்டும் ஐயா ஏனாத மலடிகளை இணையனமாய் உரைக்கவரம் அப்படியே ஆகட்டும் அப்பா அன்று பெற்ற பிள்ளைகளை அம்மானை போட்டாட்டவரம் சரி கிழவன் கிழவிகளை கிண்டி மண்டி கொள்ளவரம் சரி 10 மாத சூலிகளை பதபதைக்கு கொள்ளவரம் 8 மாத சூலிகளை இனமினமாய் உருக்கவரம் 4 மாத சூலிகளை நகர்த்து கொடுத்து ஆட்டவரம் அன்று பெற்ற பிள்ளைகளை அம்மானை போல் ஆட்ட வர வேண்டும் ஏப்பா சொல்லலாம் ஆமையா அதாவது இப்படிப்பட்ட வரங்களை கேட்கின்றாயே மக்கள் பூலோகத்திலே மலை போல படப்பு போட்டு உனக்கு பூஜை கொடுப்பாங்க சுவாமி அதாவது உங்களுடைய பெயரை சொல்லி என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் நாள் வைத்து காப்பதற்கு வர வேண்டும் சரி உங்களுடைய பெயரை சொல்லாமல் என்னை நம்பாதவர்களுடைய மணிக்குடலை பிடுங்குவதற்கு வந்தாருங்கள் ஐயா மணிக்குடலை ஆமையா சரி சரி நம்பின பேரை நாள் வைத்து காக்க வர ஆகட்டும் ஐயா நம்பாத பேர்களை ஓட்ட ஓட்ட விரட்டு சரி அப்படி என்று வரத்தை வாங்கியவுடன் ஆமாப்பா இடுகாடு சுடுகாடு இவிடம் என்று போட வரோம் இடுகாடு முனக்குத்தான் சுடுகாடு முனக்குத்தான் கட்டையிலே வைத்த பிணங்களை காலை வாரி போட வரம் பிச்சி பிச்சி தின்னவரும் பேய்களுக்கு விருந்தளிக்க வரும் சரி கரண்டை கால் எலும்புகளை கரும்பு போல கடிக்க வரும் ஆமா முட்டங்கால் எலும்புகளை முறுக்கு போல கடிக்க வரும் ஆமாமா அது மட்டுமில்லை சரி இப்படி சுடுகாட்டில் விளையாடிக்கொண்டு நாங்கள் இங்கே போக வேண்டும் தெரியுமா எங்கம்மா பொண்ணு விட்டாங்க யமதிலே கயமதிலே 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 நாய் துள்ள வரும் பொண்ணு விட்டாங்க யமதிலே கயமதிலே பூமி நாய் துள்ள வரும் துள்ள வண்டிகிடாக்களை கொல்ல வரோம் கொத்தமாரை கொல்ல வரோம் மூடு வண்டி முறிக்க வரோம் கொடிமரத்து மோட்டோடு பாதி போக வரோம் பாதி வேலரிடம் பூஜை கொள்ள வரோம் வரமானதெல்லாம் ராதிரிக்க வேணுமானா உம்முடைய திருகரத்தா ஒரு பூசை தாரும் என்றாரே இப்படியாக
அந்த 21 மாடர்மார்கள் எப்படிப்பட்ட வரத்தை கேட்டா தெரியுமா? எப்படிப்பட்ட வரத்தை அம்மா கேட்கின்றார்கள்? பொண்ணு விட்டு அங்கேயத்திலே பூமினாய் துள்ள வரும், பூமியினும் சேமியினும் புகுந்து விளையாட வரும். 60 பேர் வலங்கையர் புல்லளிக்கும் மரங்கள் விட்டு வருவார்கள். சரி. மீன் பவுசு காட்டி 55 வலங்கையர் அடித்துக் கொள்ள வரும். சரி. கல்லிடையாள் குறிச்சியிலே பூஜை வாங்கி விட்டு ஆமா பாவநாசகத்திலே பாவ தீர்த்தம் ஆட வரும். சரிதான். பட்டகராஜன் கோவிலே பகலிவில்லை எறிய வரும். சரி. ஆணை பந்தம் கொளுத்த வர மலுக்கு தடி எடுக்க வரும். சரி. குதிரை பந்தம் கொளுத்தவரும் குலுக்கு தடி எடுக்க வரும். மஞ்சனை ஆற்றின்கரை நோக்கி மலையேறி போக வரும். சரிதான். சொரிமுத்தையின் காவிலே சோலையிலே செல்ல வரும். சரி. அங்கிருந்து வழி நடந்து மேல்மலையிலே செல்லும் போது ஆமாம்மா அங்கே ஒரு கொடிமரம் இருக்கிறது. சரி. முருகனுக்கு உகந்த கொடிமரம். ஆமாப்பா. அந்த கொடிமரத்திலே ஒரே வரம் கொத்தன்மாரை கொல்ல வரும். வண்டியச்சி முறிக்க வரும், வண்டி கிடாக்களை கொல்ல வரும், போற்றிமாரை கொல்ல வரும், பிள்ளைமாரை கொல்ல வரும், சரி. தாதிமாரை கொல்ல வரும், தலை திரிகி எறிய வரும். ஆமா. அதாவது நேர திருச்செந்தூர் பதியிலே சென்று தேரடிவாள் மாடன் என்றும் சிவச்சுடலை மாடன் என்றும் தேரின் மேல் அழகி என்றும் செந்தாமரை கண்ணி என்றும் தட்டுமாறி எட்டி திக்கும் பூஜை கொள்வதற்கு தாடாழ்வான் வரத்தை தாருங்கள் ஐயா. ஆகட்டும் தந்தை மகனே. சரி சுவாமி. சுவாமி. தந்தவரே மானதெல்லாம் ஆமாப்பா தவறாதிருக்க வேணுமானால் ஆனால் உங்களுடைய திருகிரத்தினாலே சரி உலகமே மேய்க்கும் அளவுக்கு எனக்கு ஒரு பூசை போட்டு உலகமேய்க்க பூஜை தா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்த தெய்வாதி அவர்கள் அழைத்து சொல்லுகிறார்கள். அப்பா என்ன 21 மாடன்மார்களுக்கும் வட கைலாசபுரத்திலே சென்று ஒற்ற மர ஆலடி மூடத்திலே சென்று 21 மாடன்மார்களுக்கும் உடனடியாக பூஜையானது போட்டு கொடுக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. சரி. அந்த மாடன்மார்களுக்கு தெய்வர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படிப்பட்ட பூஜை போட்டு கொடுத்தார் பாருங்கள். எப்படி கையில் எங்கரை ஆனது சிவகரை கண்டனார் முள்விலே, கையில் எங்கரி ஆனது சிவகரை கண்டனார் முள்விலே, பூஜை கொடுக்கவே நல்ல பெருகு தேவர் கோடியே, சிவனும் கோடி மகிழ்ந்து பூஜை கொடுக்கவே, சிவனும் ஐயனும் கோடி மகிழ்ந்து பூஜை கொடுக்கவே, மாறும் தேவரை சுடலை கள்ளத்தில் வன ஆளடி மோட்டிலே, மடன்மாருக்கு பூஜை கொடுக்க மகாதேவர் அருளுவார், மடன்மாருக்கு பூஜை கொடுக்க மகாதேவர் அருளுவார், வெட்டவெளியாம் பொட்டலாம் விரைந்த ஆளடி மோட்டிலே, வெட்டவெளியம் பொட்டலாம் விரைந்த ஆளடி மோட்டிலே, அரங்கெருமாலடியிலே சிறந்த சொடு காட்டிலே, ஒரு ஆள் மட்டிலே பீடம் போட்டு உயரவை கும்பகுடங்கள், ஒரு ஆள் மட்டிலே பீடம் போட்டு உயரவை கும்பகுடங்கள், கும்பகுடத்துக்கு மேலே கூட மாலை கொண்டவன் சாற்றுவார், கும்பகுடத்திற்கு மேலே கூட மாலை கொண்டு போய் சாற்றுவார், சத்தியாக தேங்காய் குல்லைகளை தானே கொண்டவன் சாற்றுவார், சத்திய தேங்காய் குல்லைகள் தானே கொண்டு போய் சாற்றுவார், வைக்கிற கருக்கிழனே தென்னோலை குற தோல்லையா, செருக்கி வைக்கிற கருக்கிழ நீர் தென்னோல்ல குற தோல்லையா, உருகி எண்ணெயை ஒரு குப்பியிலே ஒன்றாய் அடைத்து வைத்தன, உருகி எண்ணெயை ஒரு குப்பியிலே ஒன்றாய் அடைத்து வைத்தன, முறைத்தவர் பொங்க மலையிட்டு விரைய பூசை கொடுக்கவே, முறைத்தவர் பொங்க மலையிட்டு விரைவ பூஜை கொடுக்கவே, ஒத்த முரசு வரையடித்து உகந்து பூஜை கொடுக்கவே, ஒத்த முரசு உனக்கு ஒத்த முரசு வரையடித்து பூஜை கொடுக்கவே, பூஜை கொள்ளவ பொன்னே சுடலை மாடனே, பூஜை கொள்ளவ பொன்னு சுடலைகள் மாடனே, பூஜை கொள்ளவ அம்மா பிரம்ம சக்தியே, பூஜை கொள்ளவ அம்மா பிரம்ம சக்தியே, பூஜை கொள்ளவ பொன்னே பேச்சி அம்மனே, பூஜை கொள்ளவ பொன்னே பேச்சி அம்மனே, பூஜை கொள்ளவ பொன்னே சுடலை முட்டனே, பூஜை கொள்ளவ பொன்னு சுடலைகள் முட்டனே, பூஜை கொள்ளவ பொன்னே வண்ணர மாடனே, பூஜை கொள்ளவ பொன்னு கௌதல மாடனே, பூஜை கொள்ளவ பொன்னே கல்லடி மாடனே, பூஜை கொள்ளவ பொன்னு கல்லடிகள் மாடனே, பூஜை கொள்ளவ பொன்னே போக்குவரத்து மாடனே, பூஜை கொள்ளவ பொன்னே சப்பாணி மாடனே, பூஜை கொள்ளவ பொன்னு சப்பாணி மாடனே, பதட்டு கொண்டாட அஞ்சி பூஜை கொள்வேனோ, பதட்டுக்கு முன்ன அஞ்சி பூஜை ஓடிவா, ஆசையுடனே சுடலை மாட அன்புடன் பூஜை கொள்வேனோ, ஆசையுடனே சுடலை மாட அன்புடன் பூஜை கொள்வேனோ, கரத்தை வெட்டி இல்லாமல் மாடன் பூஜை கொள்வேனோ, கரத்தை வெட்டி இல்லாமல் மாடன் பூஜை கொள்வேனோ, முகத்தை கண்டில்லாமல் பெரிய பூஜை கொள்வேனோ, முகத்தை கண்டில்லாமல் பெரிய பூஜை கொள்வேனோ, சுடலை மாடன் இப்படி துணிந்து கொண்டவர் நிற்கவே, தூய
சுடலை மாடன் இப்படி துணிந்து பூஜை கொள்ளவே மணியால் ஆட்டம் கண்டில்லாமல் கடுக பூஜை கொள்ள மாட்டேன் என்றார். 21 மாடர்மார்களுக்கும் தெய்வக்கனியாய் சரி தேவா தேவர்கள் பூஜை போட்டு கொடுக்கின்றார். ஆமா பூஜை போட்டு கொடுக்கின்றார். சரி இரவே குடமாலை வடமாலை தூக்கி சரி எட்டாத பீடத்திலே ஏணி வைத்து மாலை சாத்தி ஆமா ஆள் உயர்ந்த மாலை அதாவது வடமாலை குடைமாலை அனைத்தையும் கட்டி தொங்க போட்டார்களா. சரிதான். செரிக்கு வைக்கிற கருக்கல நீர் தென்னோலம் ஒரு தோலையோடு வெட்டி முறித்தவர் பொங்க பானையிட்டு விரைவாய் பூஜை கொடுக்கின்றார்களா. சரி ஒத்த மரசு பறையடைத்து சரி அந்த பூஜை கொடுக்கின்றார்கள். அங்கே மாடர்மார்களை பூஜையில் அழைக்கும் போதே சரி மாடர்மார்கள் சொல்லுகின்றார்கள். இந்த பூஜை யாருக்கு போட்டு வைத்திருக்கின்றீர்கள்? எல்லாம் உங்களுக்கு தான். எங்களுக்கு எப்படிப்பட்ட பூஜை வேண்டும் என்று சொன்னால் முன்கை வெட்ட வேண்டும், முழங்கை வெட்ட வேண்டும், நாக்கு வெட்ட வேண்டும், நரபலி வெட்ட வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் தெய்வ கணிதர்கள் எங்கள் கைகோர்த்து ஆடாமல் கடக்க பூஜை கொள்ள மாட்டோம். சரி எப்பா இந்த பூஜை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். ஆமாப்பா. நீங்க என்ன வேணாலுமோ கேக்குறீங்க. பகவான் இந்த பூஜை தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். பகவானிடத்துல சென்று உடனடியாக உரைத்து விடுங்கள், எங்களுக்கு இந்த பூஜை பிடிக்கவில்லை என்று சொல்லி. நீங்க பூலோகம் போங்க. எப்பா பூலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த பூஜையை வாங்காமல் புதுமை எங்களுக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாப்பா. சரி நாங்கள் சொல்லி வாங்கி வருகிறோம். சரி அப்படியின்றி கைலாச மாமலையிலே வருகிறார்கள் தேவர்கள். சிவபெருமானே என்ன நீங்கள் பூஜை போட்டு கொடுக்க சொன்னீர்கள் அல்லவா மாடர்மார்களுக்கு? ஆமா. அவர்கள் அந்த பூஜையை வேண்டான்னு சொல்லிவிட்டார்கள். ஏன்னு கேளுங்கள் சுவாமி. இதற்காக கைகோர்த்தாட வேண்டுமா? சரி. நாக்கு வெட்ட வேண்டுமா? நரபலி கொடுக்க வேண்டுமா? இந்த வார்த்தை கேட்டதும் வார்த்தை கேட்ட உடனே பகவான் என்ன சொன்னார் பாருங்க. என்னமா கைவெட்டுக்கு எங்கே போவேனே எங்கே போவே எங்கே போவே எங்கே போவே எங்கே போவே கைவெட்டிற்கு எங்கே போவேன் எங்கே போவே எங்கே போவே நாட்டத்திற்கு எங்கே போவேன் எங்கே போவே கைவெட்டுக்கு எங்கே போவேன் எங்கே போவே எங்கே போவே கைவெட்டுக்கு எங்கே போவே எங்கே போவே ஓடி வா கண் வெட்டுக்கு எங்கே போவேன் கனியானுக்கு எங்கே போவேன். சரி கண் வெட்டா சாமி கைவெட்டு. ஆமா. முன்கை வெட்டிற்கு எங்கு போவேன், முழங்கை வெட்டிற்கு எங்கு போவேன், நாக்கு வெட்டிற்கு எங்கு போவேன், நரபலி வெட்டிற்கு எங்கு போவேன் என்று சொல்லி திகைத்து நிற்கக்கூடிய நேரத்தில் தெய்வலோகத்தில் தேவேந்திரனுடைய முன்பிலே 2 பெண்கள் கன்னியர்கள் கூத்தாடி வருகின்றார்களா. ஏழை அரம்பை. ஏழையா? ஏழை அரம்பை. ஏழையுடைய கால் சிலம்பில் ஒரு பரலானது தரித்து பகவானை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் பகவான் தன்னுடைய வலது காலை எடுத்து ஒற்றிவிடக்கூடிய நேரத்தில் அந்த பரலானது ஒரு கண்ணீர் ஒரு பாறையிலே சென்று வெடித்து அதுல 2 பெண்கள் வந்து தோன்றி நிற்கின்றார்களா. அவர்கள் தான் கணிதர்கள். அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது என்று சொன்னால் ஒரு தோளில் பேய் அதாவது ஒரு தோளில் பேய் முகம், ஒரு தோளில் பேய் பறை, ஒரு தோளில் மகுடம், ஒரு தோளில் நாக்கு வெட்டும் கருவி, நரபலி வெட்டும் கருவி, முன்கை வெட்டும் கருவி, முழங்கை வெட்டும் கருவி அனைத்தையும் கொண்டு கரைக்கண்ட சிவபெருமானுடைய முன்பிலே தோன்றி கேட்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள்? சுவாமி எங்களை அதிவிரைவாக பிறவி செய்தீர்கள் அல்லவா, என்ன காரணம் அப்பா? கைலாசபுரத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் மாடர்மார்கள். சரி. அவர்கள் கேட்ட பிரகாரம் அவர்களுக்கு நீங்கள் பூஜை போட்டு கொடுக்க வேண்டும் ஆகட்டும் என்று சொல்லி கைலாசபுரத்திலே வருகிறார். மாடர்மார்கள் அமர்ந்திருப்பதை கண்டார். சரி. ஐயா மாடர்மார்களே உங்களுக்கு நாங்கள் பூஜை போட்டு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆடுவோம் பாடுவோம் மகுடம் அடிப்போம். சரி. எப்படி பூஜை போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுத்து விடுவோம். எப்படி பூஜை போட்டு தர வேண்டும் என்று சொல்ல தித்தி தீமி தோம் தித்தி எனவே தித்தி தீமி தோம் தித்தி எனவே நாடக கூத்தாடி வாடா தெய்வ கணியாய் பத்தள மகுடமதை கொட்டி ஆடடா, பத்தள மகுடமதை கொட்டி ஆடடா, கண்ணமுள்ள
குதித்து பாடியாடு அன்னிக்கணியாய் ஏழு பிறவி பிறந்த பிரம்மசக்தியே ஓடிவா இன்பமுடன் பாடியாடு ஏழை கனியாய் இன்பமோடு பாடியாடு ஏழை கனியாய் உன்னேமி கைலாசம் தன்னில் பிறந்தாய் உன்னை தைலாசம் தன்னில் பிறந்தாய் புறத்தை சுட்ட சூடு காட்டில் பிறந்தாய் புறத்தை சுட்ட சுடு காட்டில் பிறந்தாய் பஞ்சவர்க்கு அஞ்சு மூர்த்தியாக பிறந்தாய் பஞ்சவர்க்கு அஞ்சு மூர்த்தியாக பிறந்தாய் பாரதக்கன் வேள்வியிலே வந்து பிறந்தாய் பாரதக்கன் வேள்வியிலே வந்து பிறந்தாய் நல்ல சுடரதியிலே வந்து பிறந்தாய் அழகுடைய வேள்வியிலே வந்து பிறந்தாய் முட்டலம்ப விட்ட கரு கிட்டே வையடா முட்டலிம்ப வித்த கறி கிட்டே வையடா முளையும் இலகுமாக கிட்டி வையடா உனக்கு முளையும் இலகுமாக கிட்டி வையடா சட்டியில் கறியை வண்டு கட்டடா குண்டு கட்டியில் கறியை வண்டு கட்டடா உலகனி யானை வந்து சூழாடடா உலகனி யானை வந்து சூழாடடா தீயை வெட்டி ரத்தம் முட்டு போடடா தோண்டியிலே கள்ளை வாரி சாராயத்தோடு தோண்டியிலே கள்ளை வாரி சாராயத்தோடு உடலை மாட சுவாமிக்கென்று சொல்லி வையடா 21 வாழையில் எண்ணெய் போடடா 21 வாழையில எண்ணி போடடா ஒரு இலைக்கு 3 பள்ளம் தண்ணி வையடா ஒரு இலைக்கு 3 பழம் தண்ணி வையடா 21 வாழையில் எண்ணெய் போட்டா 21 வாழையில எண்ணி போட்டா ஒரு இலைக்கு 3 பள்ளம் தண்ணி வைத்தா ஒரு இலைக்கு 3 பழம் தண்ணி வைத்தா கன்னியர்கள் இட்ட பூ படையும் எடுக்க கன்னியர்கள் இந்த படையும் எடுக்க கைலாச மலைகளிலே பூஜையம் உண்டா கைலாச மனிதனிலே பூஜையும் கொண்டார் காவலவன் சுடலை மாட சுவாமி தானோ வள்ளமுடன் தட்சணம் போக வேண்டும் என்று புறப்படுவார் இப்ப கணியான்மார்களே மகுடம் முளைக்க வேண்டும் பெய்முகம் கட்ட வேண்டும் தட்டி கட்டணுமா சாமி தட்டுங்க ஏ தம்பி என்ன ஏ கனியா ஆமா முதல்ல அந்த மகுடத்தை அந்த வெண்ணிக்குள்ள போட்டு சுட்டு எடுத்துட்டு வா ஆமா லேசா சுட்டு பாப்போம் சுட்டு லேசா தட்டி கட்டு மகுடத்தை லேசா தட்டு பாப்போம் எப்ப போதும் 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 நீ நல்ல தட்டியாப்பா இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்னா ரொம்ப நல்ல தட்டியா ஆமா இந்த சுடல மாட சாமிக்கு சும்மா வரத்து நீ அடிக்கக்கூடிய அடியில் அங்கிருந்து துள்ளி முன்ன வந்து விழணும் அடி பாப்போம் இருக்காரு தெரியுமா அப்படி லேசா வந்து உருண்டு ஒரு அடி அடி பாப்போம் உருண்டு வா தோர்த்த கொண்டு முன்ன விரிச்சிட்டு அடி நில்லு நீ இப்ப நேரம் என்ன நாளைக்கு உருண்டிடலாம் இப்ப அதுல இருந்து ஒரு அடி பாப்போம் எப்ப போதும் 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 ஏன் இந்த பலவேசக்காரனுக்கு லேசா பலவிதமா அடிச்சு காட்டு பாப்போம் ஆமா போதும் போதும் ஆமா இனி இந்த பிரம்மசக்தி அம்மைக்கு ஒரு அடி பாப்போம் இல்ல பிரம்மசக்தி அம்மைக்கு ஒரு அடி பாப்போம் ஆமா ஏதாவது அடி போதும் 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 இப்ப நீ எல்லாம் இதுக்கு மேல அடிச்சாங்கன்னா உடனே சாமி வந்து ஆடிரும் பேச்சியம்மா கோவப்படுவாங்க பேச்சியம்மா அடுத்த படிக்கலாம் இந்த நம்ம கழுக்கார சாமிக்கு ஒரு அடி அடிச்சு நேர வருத்திரு பாப்போம் உனக்கு தெரியாதா தெரியணும் கழுக்காரன்னு கேட்டு அந்த பேச்சியம்மை வருத்தி விட்டுட்டு பேரு பாப்போம் போதும் போதும்
எப்பா நீ நல்லா அடிச்சுட்டா ஆ, இனி நான் சொல்லக்கூடிய தாளத்துக்கு இப்ப அடிக்க எனக்கு நேரம் இல்ல. இனி இப்ப உடனே சாமி இப்ப துள்ளி வந்து ஆடிரும். அதாவது இந்த கன்னியான்கள் இட்ட பூ படைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆமா 21 வாழையிலே எண்ணி போட்டான். போட்டு விட்டோம் ஐயா. ஒரு இலைக்கு 3 பழம் வைத்தான். சரி. 3 பழம் துவர ரத்தமிட்டான். ஆமாப்பா. சுருட்டு வைத்தான். சரி. கள்ளு வைத்தான். சாராயம் வைத்தான். சாராயம். அது மட்டுமில்லை, வேற? எள்ளு கருப்பட்டி வைத்தான். ஆமா எப்பா என்ன எள்ளு கருப்பட்டி இருந்திருக்குமா இருக்க சாமி? பந்தம் கொளுத்தி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சாமி, வச்சிருக்கேன் சாமி. பத்தி வச்சிருக்கீங்களா? எல்லாம் வச்சாச்சு சரி, சக்கப்பழம் வச்சிருக்கீங்களா? சாமி ரெண்டா வெட்டி வச்சிருக்கு. சாமி அது போகக்கூடிய நேரம் ஒண்ணு எனக்கு தந்துருங்க சாமி. ஒண்ணு அக்காளுக்கு கொடுப்பாங்க. அப்படியானால் ஆனால் இந்த பூசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆமா, ஆகட்டும் ஐயா. இந்த பூஜையை நான் மனதார புகழ்ந்து கொண்டேன். ஆகட்டும் என்று சொல்லி இந்த பூஜை அனைத்தையும் வாங்கி கொண்டு தட்சணம் போக வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி எப்படி ஆடலும் பாடலுமாக வருகின்றார்கள் என்று சொன்னால் மாடன் சுடலை ஏய், மாடனா, ஏ மாட சுடலை மாடனா, மங்கை பிரம்ம சக்தியா, ஏ மங்கை பிரம்ம சக்தியா, மாடன் சக்கடி முண்டனா, ஏ மாட்ட சக்கடி முண்டனா, மாடகட்டகிற பெருமாளா, ஏ மாடகட்டகிற பெருமாளா, மாடகலகர மாடனா, ஏ மாடகருக்கர மாடனா, மாட சுலப்பதி மாடனா, ஏ மாட சுலபதி மாடனா, மாடகல்லடி மாடனா, ஏ மாடகல்லடி மாடனா, மாடகபுதல்ல மாடனா, ஏ மாடகபுதல்ல மாடனா, அரக்கு குத்திய தடவுவா, ஏ அரக்கு குத்தகை தடவுவா, மங்கை மங்கை ஓட்டுவா, ஏ மங்கையும் இங்கே ஓடுவா, குடத்தை எடுப்பாரா, ஏ கொல்லி கொண்டத்தை எடுப்பானா, திருபிள்ளை போல அழுவாரா, சீர்று பிள்ளை போல எழுவாரா, தொட்டில் பிள்ளையை ஏ ஆட்டுவா, தொட்டில் பிள்ளையை ஆட்டுவா, உடையில சிறை கிள்ளுவா, உடையிலே சிறை கிள்ளுவா, குமரி வசத்தை கொளுத்துவா, ஏ குமரி பந்தத்தை கொளுத்துவா, குமரி பெண்களை கெஞ்சுவா, ஏ குமரி பெண்களை கெஞ்சுவா, தாடி நிறைந்த கிள்ளவரா, தாடி நிறைந்த கிழவனா, விளைந்த விழுந்த முதல்வரா, ஏ உழைந்த பொழுந்த முதுமா, கப்பல் இல்லா கடல் ஓட்டுவா, ஏ கப்பல் இல்ல கடல் ஓட்டுவா, இரண்ட பம்பர மாட்டுவா, ஏ ரெண்டு பம்பர மாட்டுவா, மாரடிக்கிற சுடலை ஏ பேச்சு, மாரடிக்கிற சுடலை பேச்சு, இந்த கட்டையில் ஏறுவா, ஏ மகிழ்ந்து கட்டையில் ஏறுவா, அஞ்சா கட்டையில் ஏறுவா, அவன் நெஞ்சா கட்டையில் ஏறுவா, ஈர கொல்லையை ஓ பட்டுவா, ஈரகுள்ள எப்படிக்குவா, மாட சுடலை மாடனை ஏ மாட்ட சுடலை மாட்டடி படி, பழமுடரை சம்போடை தன்னில் வந்திடுவார். ஏ ஆ தட்சணம் நோக்கி வருகிறார்கள் மாடர்மார்கள். ஆமையா. அங்கே வந்து பல விதமான ஆதாளிகள் போட்டுக்கொண்டு சரி. ஏகிப்பந்தம் கொளுத்தினார்கள். ஆமாமா. சல்லடம் கொல்லா, ஆ 5 மணி வல்லையம், ஆமாமா. இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு சரி. ஆடல் பாடலோடு மாடர்மார்கள் முதலாக வந்த இடம் ஆமாமா. சம்போடை. ஆமா சம்போடை கரை. சம்போடை தள்ளில் சுடலையில் மாட சுவாமி, ஆட சுவாமி காட்டியமாகவே கூட்ட படையோடு வந்தார். ஏய் சம்போடை தள்ளில் சுடலையில் மாட சுவாமி, சுவாமி அதிகமாகவே கூட்டப்படையோடு வந்தார். பெருமாகிய வெள்ளி அடைக்கோ கிழக்கே, ஏய் விளக்கே குலமாகிய ஆரிய சாம்பான் மகள்தான். ராதா போன் போடு போடு போடு. போன் ஆரிய சாம்பான் மகள் ஒரு அல்லன் அடையாய், சின்ன இடையாய் அயலையானவள் சம்போடை தன்னிலே வந்தாள். ஏய் அரிய சாம்பான் மகள் ஒரு அல்ல நடையாய், ஏய் அகிலையாள் அவள் சம்போடை தண்ணீலே வந்தாய். விடகி மெழுகி குளிக்கிற மங்கை, ஓய் மங்கை அங்கட பூச்சோட சம்போடை தனிலே வந்தாய். காப்பிட்ட கையாலே சீர்பிட்டு கொள்ளையை கோரி, ஏய் கோரி கரைச்சலை கல்லில தப்பி உடந்தாய். ஏய் அபிட கையாலே சீப்பிட்டு கொண்டையை கோரி, ஏய் கம்பி கரை செரில் தப்பி அவள் உம்மை உடுத்தாய். ஜனவா
வாடையை கண்டு சுடலை மாட சுவாமி சுவாமி ஆயத்தை போல் ஒரு தேரை தவளை வடிவாய் மஞ்சள் வாடையை கண்டு சுடலை மாட சுவாமி சுவாமி மாயத்தை போல் ஒரு தேரை தவளையில் வடிவாய் மைதானத்தில் தொல்லியை எட்டியே பிடிக்க வரமகள் தேரையை கண்டு விலக ஆரியக்கரை சேரியிலே ஆரிய சாம்பன் என்று சொல்லி ஒரு பெரிய மந்திரவாதி சரி அழுக்கு துணிகளை எடுத்துக்கொள் சம்பனை ஆற்றங்கரையில் வருகிறாய் மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா மஞ்சளை உரசி உரசி குளிக்கின்றாய் உரசி குளிக்கக்கூடிய நேரத்தில் அந்த 21 மாடல்மார்களுடைய மூக்கதிலும் அது மல்லிகை பூவாகவே மணத்ததா சரி அண்ணனடையாள் வந்து விட்டாள் என்று சொல்லி தேரை தவளை வடிவாக அண்ணனடையாளுடைய மார்பதிலை சட்டென்று சாடினாரா தேரை என்று சொல்லி தட்டிவிடக்கூடிய நேரத்தில் அதாவது அள்ளி செடியிலே விரால் மீனாக அங்கும் இங்கும் ஓடுவதை கண்ணிலே கண்டாள். இந்த மீனை மட்டும் நாம இன்று பிடித்து விட்டு அகரத்திற்கு கொண்டு போறோம் என்று சொன்னால் சுட்டு கல்லு கூட்டலாம் அல்லவா? அப்படி என்று சொல்லி சுட்டு கல்லு கூட்டலாம் என்று சொல்லி அந்த மீனை தன்னுடைய முந்தானை சீனை எடுத்து பிடிக்கக்கூடிய நேரத்தில் பால் பகுதி எடுத்து அண்ணனுடைய மேனிலை சட்டோர் என்று அடித்தாரா. அடித்த அடியோடு குளிர் வாந்தி பேதி அனைத்தும் அந்த இடத்திலே வந்து விட்டதாம் அண்ணனுடையாளுக்கு. தவழ்ந்து தவழ்ந்து நம்மளுடைய அகரத்திற்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி அதாவது நேர சேரியை விட்டு கடந்து சம்போடைக்கு வரக்கூடிய நேரத்தில் அங்கே வந்து என்ன அட்டூழியம் செய்தார் பாருங்கள். ஆமாமா தொட்டில் கிடக்கின்ற பிள்ளைங்க தள்ளைங்க திறவே போலவே அந்த வாய்க்குள்ளே போட்டா தொட்டில் கிடக்கும் பிள்ளைங்க தள்ளைங்க திரும்பி வாயிலே போட்டா தட்டுக்கு லவண விட்டோட சுட்டு அவனை சுட்டி மறைய வந்து மகிழ்ந்தது என்றா வெள்ளிக்கிழமையில் புள்ளி வரை புனை போலே திருவதை பாரா வெள்ளிக்கிழமை வெள்ளி வரி பொலி போலே வீடுகள் தோறும் சடி தெரிவதை பாரா உச்சியில் எறிய மச்சிய தீய கொளுத்தி கொளுத்தி உரையை போச்சே கொண்டு தமமா போச்சே கஞ்சி கொண்டு போன கிடாச்சி கிடறி கமந்த விழுந்து இறந்தா கிடக்கி கஞ்சி கொண்டு போன கிடச்சி வயலுக்கு வெள்ள வாங்க போன சாம்பா சாம்பால் பட்டு கிடக்கிறான். ஐயோ ஆரியக்கரை சேரி அழித்து நாசம் பண்ணிவிட்டு அழகாகவே அங்கிருந்த ஒரு நிலையம் வாங்கிவிட்டு மந்திரவாதி குடும்பமே கிடையாது, மந்திரவாதியை வேரோடு அழித்து விட்டு இங்கிருந்தால் ஆகுமா? நாமல் போகக்கூடிய இடம் இடுகாடு சுடுகாடு என்று சொல்லி மாடர்மார்கள் எங்கே வருகிறார் பாருங்கள். எங்கே வருகின்றார்கள்? இடுகாடு சுடுகாடு இடுகாடு சுடுகாடு என்று ஓடுவாரா. கட்டையிலே வைத்த பின்னா வாரி போடுவாரா. போடு 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 வேகம் இருந்து வேகம் உனக்கு எடுப்பாரா. எனக்கு உனக்கு எடுப்பாரா. பிச்சு 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 தின்ன வாரா. பைகளுக்கு விருந்தளிப்பா. பிச்சு 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 தின்ன வாரா. பைகளுக்கு
எலும்புகளே எலும்புகளே கரும்பு போல கடிப்பாரா கரும்பு போல கடிப்பாரா முட்டை கால எலும்புகளே முருகு போல கடிப்பாரா முருகு போல கடிப்பாரா வாயதிலே உன்வடிய வாயதிலே உன்வடிய வாரி வாரி தின்ன வாரி வாரி தின்னு வர தோளதிலே சில பிணங்கள் தோளதிலே சில பிணங்கள் தொந்தோமென போட்டுக்கொள்ள தொந்தோமென போட்டுக்கொண்டு இப்படியே சுடலை மாடு இப்படியே சுடலை மாடு வெள்ளி உதிக்கி மட்டும் விட்டி வெள்ளி உதிக்கி மட்டும் விளையாடுவார் சுடுகாட்டில் விளையாடுவார் சுடுகாட்டில் எங்கே போவோ யாரை காண்போ யாரை காண்போ யாரை காண்போ நாங்க யாரை காண்போ பூஜை கொள்வோ இடுகாடு சுடுகாட்டிலே வருகிறார் மாணவர்கள் இடுகாடு சுடுகாட்டுல என்னென்ன இருக்கும் அதாவது இடுகாட்டுல சுடுகாட்டுல நல்ல ஐஸ்கிரீம் இருக்கும் என்ன சொல்றீங்க ஏம்மா இடுகாடு சுடுகாட்டுல பிணங்கள் தானே இருக்கும் ஆமா ஆமாமா அங்க வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்தன கட்டையிலே சபம் இருந்து வேகுதடா குங்குமப்பூ கட்டையிலே கூண்ட பிணம் இருந்து வேகுதடா ஆமா முட்டங்கால் எலும்புகளை முறுக்கு என்று கடிக்கலிட்டார் கரண்டைக்கால் எலும்புகளை கரும்பு போல கடிப்பாரா ஆமாமா பிச்சு பிச்சு தின்னுவாரா பேய்களுக்கு விருந்தளிப்பார் ஈரக்குலை தன்னை பிடிங்கி 21 பங்கு வைப்பார் 21 பங்கு வைத்து உனக்கு எனக்கு என்று சொல்லி அடி போட்டு சாப்பிடுவார்களா சரிதான் இடுகாடு சுடுகாடு அனைத்தையும் கண்டு கழித்து விட்டு இங்க இருந்தால் ஆகாதீங்க சொல்லி ஆமாமா பொண்ணை விட்டாங்க கயமதியிலே 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 நான் தொள்ளுவாரா கயமதியிலே கயமதியிலே பூமி நாய் துள்ளுவாரா துள்ளுவாரா விளையாடுவாரா மாடுவாரா பூமீனு செமீனுமாய் செமீனுமாய் புகுந்து விளையாடுவாரா மாடுவாரா அழகுடைய மகரமேனாய் கோவிலுக்கு மகரமேனாய் விளையாடுவாரா கோவிலுக்கு மகரமேனாய் குதித்து விளையாடுவாரா கயமதியிலே விளையாடுவார் சுடலை மாடு வெளி உதிக்க மட்டும் விளையாடுவார் சுடலை மாடு உள்ளடிக்கு மரங்கள் வெட்ட மரங்கள் வெட்ட மரங்கள் வெட்ட புறப்பட்டாரே வலங்கையர்கள் உள்ளடிக்கு மரங்கள் வெட்ட புறப்பட்டாரே வலங்கையர்கள் காலபெருமாள் வலங்கையரோ காலபெருமாள் வலங்கையரோ ஓலவெட்டி ராகுதனோ இளைய பெருமாளுடனே இளைய பெருமாளுடனே பண்டார பெருமாளோ பண்டார பெருமாளோ 60 பேர் உச்சதல பாகையர்கள் தருவாள் கோடாலே கோடாலே நான் எடுத்தா வெட்டருவாள் கோடாலே வெட்டருவாள் கோடாலே எதை கொடுத்து நான் வாங்கினா விட்ட பாறை விட்டார் விட்ட பாறையெல்லாம் எடுத்தார் படமும் விட்டார் ஓடிவா சுவைவலங்கள் மிக படைத்தோ பொன்னை விட்டா கயத்தில் வந்தார் பொன்னை விட்டா கையத்தில் வந்தா பூதலத்தில் காணாத பூதலத்தில் காணாத பூமியினை கண்டனரா பூமியினை கண்டனரா அண்ணே வலங்கையரே அன்னை 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 வலங்கையரே ஆதரவாய் சொல்ல கேளாய் நல்ல கயமதிலே இந்த நல்ல கயமதிலே மீன்பிடித்து மறுநாள் உதயத்திலே போவோம் என்றார் மறுநாள் உதயத்திலே மறுநாள் உதயத்திலே எப்படிகள் விட்ட போவோம் என்றா வீச்சு வலை எடுப்பாரா வீச்சு வலை வல்லை எடுப்பாரா இழப்பு வலை எடுப்பாரா இழுப்பு வலை ஓடிவா உடனே வந்து ஊத்தாலிட வந்து ஊத்தாலிட வந்து தொள்ளதையா வந்து தொழுதலோ வந்து ஊத்தாலிட வந்து ஊத்தாலிட வந்து தொள்ளதையா வந்து தொழுதலோ வந்து ஊத்தாலிட வந்து ஊத்தாலிட வடக்கே பச்சை தொள்ளதையா தொழுதலோ நாலாறு நாளிகையா நாளிகையா நாடியமே நகப்படாமல் நாளாரி நாளிகையா நாளிகையா நாடியமே நகப்படாமல் உடனே மீனதுதான் கருத்துடனே அகப்படமா கண்டதொண்டமாக வெட்டி போடுவாரா அடிப்படைகள் இடிதையா கண்டமதை தான் வாரி கைமதிலை விட்டறிந்தார் கைமதிலை எரிந்த வேண்டும் கருத்துடனே ஓடிடமா
சுடலையா மலையில் வரும் பொழுது மலைவழியாய் வரும் பொழுது சுடலை மாட சுவாமி சுடலை மாட சுவாமியுடைய கண்டாரே கொடிமரத்தை கண்டாரே கொடிமரத்தை இந்த நல்ல கொடிமரத்தை இந்த நல்ல கொடிமரத்தை பூஜை வாங்க வேணும் என்று திருச்செந்தூர் முருகனை திருச்செந்தூர் முருகனை கொடிமரம் வெட்ட கொடிமரம் வெட்ட வாராரே சந்திரகுப்தன் வாராரே சந்திரகுப்தன் வெற்றிலை வாக்கு கையில் கொடுத்து கையில் எடுத்து நாளைக்கு வாரோம் என்று புறப்படுவார் வண்டி 14 கொத்தமார் கூட்டமா வண்டி 16 கூட்டமார் கூட்டமா வரதை கண்டு மனமகிழ்ந்து செய்யம்புகள் ஆற்றக்கரவழி ஏகி வருகிற வேளையிலே புகழவே ஆற்றக்கரையிலே ஏறி வருகிற வேளையிலே உடலை மாட சுவாமி அவர் வந்து கொண்டார் பாடி ஆற்றக்கரவழி ஏகி வருகிற வேளையிலே இனிசை பாடியே இந்த வழியிலே ஏறி வருகிற வேளையிலே நடத்தி கவைய தொகை அவளோட கோவில் கண்டார் அம்மா அப்பனமா நடத்தியம்மா ஆறுமுக வடி அம்மா அப்பனமா நடத்தியம்மா ஆறுமுக வடி வேலனுக்கு கொண்டு வடமலை காவில நாங்கள் கொடிமர வெட்ட போறோம் மலை கொண்டு வடமலை காவில நாங்கள் கொடிமர வெட்ட போறோம் நடத்தியம்மனை ஒட்டிக்கொண்டு நடத்தியம்மன் நடத்தியம்மனை ஒட்டிக்கொண்டு நடத்தியம்மன் கோவில் விட்டு நடுமலை காவில் வரும்போது சொரிமுத்து ஐயனார் கோவில் கண்டார் இரண்டு வராமல் எங்களை காப்பா என்று சொரிமுத்து ஐயனார் இரண்டு வராமல் எங்களை காப்பா ஏற்ற போசும் ஐயாவே சொரிமுத்து ஐயனை ஒட்டிக்கொண்டு நாடி மலையில் வரும்போது ஓடிவா ஓடிவா நன்றியுடைய சுடலை மாட சுவாமியுடைய கொடி மரத்தை வந்து கண்டிடுவாரே கண்டார் கொடிவர நின்ற காவல் சோலை வடமலை காவில் கண்டார் மலைவிட கோடாலி எடுத்து மரங்களை வெட்டி தூர்வால் வடிவேலனுக்கு மரமதி உயரம் 80 மணமது காணும் ஓடி வளர்ந்த மரமதி எனவே தனிலே வரைவிடம் வந்தோம் வீணை வந்தாலுமே வடிவேலவர் காப்பார் சந்திர கொத்தன வந்தார் சூரிய கொத்தனை வந்தார் வெட்டின வெட்டு எங்கள் சுடலை மாடு தடி கையில் எடுத்து ஓட கொல்லுவார் விலை எறிவார் அன்னடி அடித்த போது அடைந்தாரை வழங்கையர்கள் தான் கடந்து கொடி மர மூடதிலே ரத்தாரை ஓடுதல்லோ பார்த்தாரை கொத்தன்மார்கள் ஐயனிடம் பஞ்சமென போய் புகழ்ந்தார் அப்பொழுது சொரிமுத்து ஐயனார் ஏது சொல்வார் காவில் வந்தவரே உடனே கொல்லாதே சொரிமுத்து ஐயனாரோ உரைத்த நேரத்திலே கொடிமரத்தை மூடதிலே உன்னனுக்கு போதை நான் தருவேன் என் மகனே சுடலை கண்ணா அந்த வார்த்தை கேட்ட போது சம்மதித்தார் சுடலை மாடல் அந்த வார்த்தை கேட்ட போதே சம்மதித்தான் சுடலை மாடல் வாராரே கொத்தன்மார்கள் திருச்செந்தூர் ஆனதிலே மணியக்காரர் இடமதிலே செய்தியது சொல்லுவாரா வார்த்தை கேட்ட மணியக்காரர் கொடி மர மூடதிலே ஒரு பூஜை கொடுப்பார் வெற்றிலை பாக்கு பன்னீர் பிச்சு வெள்ளை கருங்கிடா கருங்கோழி கடுக பொங்க பானைகளா பிச்சி பூதானு சாற்றி ஏடி வைத்த மாலை சாற்றி அழகுடைய சந்திர கொத்த பூதையது கொடுப்பாரா கொடி மரத்து மாடன் என்று தேரடிவாள் மாடன் என்று கொடி மர மூடதிலே ஒரு பூஜை கொள்ளுவார் அப்பொழுது சந்திர கொத்த சுடலை மாட சுவாமியுடைய கொடி மரத்தை வெட்டி ஏலேலம் பாடுவார்